கொரோனா பெருந்தொற்று வந்தப்போ திமுக ஆட்சியில் இல்லை. ஆனால் ஒன்றிணைவோம் வா அப்படின்னு ஒரு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுத்தோம். பல ஊர்களில் உணவு கூடங்களை வச்சு உணவு வழங்கணும். திமுக ஆட்சிக்கு வந்தப்பவும் கொரோனால இருந்துச்சு. அப்போ அந்த குடும்ப அட்டைதாரர் எல்லாருக்கும் 4000 ரூபாய் வழங்கணும். இதுதான் திமுகவினுடைய ஆட்சி. கொரோனாவாக இருந்தாலும், வரலாறு காணாத புயல் வெள்ளமாக இருந்தாலும் மக்களுடைய துயரங்களை தீர்த்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மறுகட்டமைப்பு செய்ய ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை நிறைவேற்றுறது தான் நம்ம திராவிட மாடல் அரசு. சும்மா பாதிக்கப்படும் போது மட்டும் பார்த்துட்டு போகிறவங்க நாங்கள் இல்லை. இறுதி வரைக்கும் உங்களோட இருந்து துயரங்களை துடைக்கிறதோட அடையாளம்தான் இந்த நிகழ்ச்சி என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் பெருவெள்ளத்தால் உயிரிழந்த 58 நபர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வீதம் வழங்கப்பட்டிருக்கு. வெள்ளத்தால் உயிரிழந்த ஆடு மாடு கோழிகளுடைய உரிமையாளர்களுக்கு 34 கோடி 74 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் அதிகமாக பாதிப்படைஞ்சவங்களுக்கு 6000 ரூபாய் வீதம் 382 கோடி 25 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே ஒன்றிய அரசு 1 ரூபாய் கூட கொடுக்கல. இதுக்கு அதுதான் முக்கியம். ஒன்றிய அரசு 1 ரூபாய் கூட கொடுக்காத போதும் இது யாரு கொடுத்ததுன்னா இந்த ஸ்டாலின் உங்களுக்காக கொடுத்தது, இந்த அரசு உங்களுக்காக கொடுத்தது. இன்றைக்கு முதலமைச்சர் பேசுகிறார், வெள்ள நிவாரணம் கிடைக்கவில்லை, புயல் நிவாரணம் கிடைக்கவில்லை, நாங்கள் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைச்சோம், 1 பைசா கூட எங்களுக்கு நிவாரண தொகை கிடைக்கவில்லை என்று தினந்தோறும் பேசி வருகிறார். சட்டமன்றத்தில் பேசினார். ஏன் உங்க நாடாளுமன்ற இருந்தாங்கல்ல, உங்களுடைய கூட்டணி கட்சி சேர்த்து 38 நாடாளுமன்றத்தில் அங்கம் வச்சாங்கல்ல, நாடாளுமன்றம் நடந்துட்டு இருந்ததுல, இந்த செய்தி நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டு அங்க இருக்கின்ற பிரதமர் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரிடத்தில் எடுத்து சொல்லி அங்கே போராடி வாதாடி அந்த நாடாளுமன்றம் ஸ்தம்பிக்கின்ற அளவிற்கு, அந்த நாடாளுமன்றம் ஒத்திவைக்கின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுத்திருந்தா உண்மையிலேயே பாராட்டியிருக்கலாம். சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாம இங்க வந்து பேசிட்டு இருக்க. இதுக்காக உங்களுக்கு நாடாளுமன்றம் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சாங்க. 38 நாடாளுமன்றங்கள் 5 வருடம் காலத்தை கழித்து விட்டார்கள் வீணாக. இவர்கள் நினைத்திருந்தால், திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற எம்பிக்கள் நினைத்திருந்தால், திரு ஸ்டாலின் நினைத்திருந்தால், நாடாளுமன்றத்திலே தமிழகத்திலே மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அதுக்கு நிவாரண தொகை தேவை. தென் மாவட்டம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களிலே கனமழை, மழையால் மக்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். அதற்கு நிவாரண நிதி தேவை. தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு இவ்வளவு நிதி வேண்டும் என்று கேட்டீர்கள், அந்த நிதியை வழங்குங்கள் என்று நாடாளுமன்றத்தில் பேசி அங்கே குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தை ஒத்துழைக்கின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைத்திருக்கும். அதை தவறவிட்ட அரசுதான் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு, இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. உச்சநீதிமன்றம் 50 ஆண்டு காலம் விவசாயிய கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக சட்ட போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்றத்திலே நல்ல தீர்ப்பை பெற்றோம். அந்த தீர்ப்பை
மத்திய அரசு அமல்படுத்துவதிலே காலதாமதம் செய்யப்பட்டது. அதை முன்னிட்டு அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 37 பேர் இருந்தாங்க. 2014 இருந்து 19 வரை நாடாளுமன்றத்தில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை விரைந்து மத்திய அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று 22 நாட்கள் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து இந்திய அளவிலே பேசுகின்ற அளவிற்கு நாடாளுமன்றத்தில் ஒத்திவைத்த அழுத்தம் கொடுத்த கட்சி அதிமுக கட்சி. எங்களுடைய நாடாளுமன்ற தில்லு திராணி இருந்தது, எங்களுடைய அரசுக்கு தைரியம் இருந்தது. இது கூட்டணியிலே இருக்கின்ற பொழுதே நாங்கள் இந்த பணியை செய்தோம். இன்னொன்றையும் பேசிக் கொள்கிறார் திரு ஸ்டாலின். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டு கால ஆட்சியிலே தமிழகத்துக்கு எந்த நன்மையும் கிடைக்கலையா? திரு ஸ்டாலின் அவர்களே, சேலத்துக்கு வாங்க, பல தடவை வந்துட்டு போயிருப்பீங்க. நீங்களும் வந்தீங்க, உங்க அமைச்சர்லாம் வந்தாங்க. உதயநிதி ஸ்டாலினும் பல முறை வந்துட்டு போனாரு. சேலத்தை வந்து பாருங்க. 2011க்கு முன்பு எப்படி, 2011 2021 வரை எப்படி இருந்தது? சேலத்தை பார்த்து பேசுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 10 ஆண்டு கால ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பேசுகிறார்கள். 10 ஆண்டு கால ஆட்சியிலே விலைவாசி உயரல, கொரோனா காலம், வீட்டிலிருந்து வெளிவர முடியல, தொற்று நோய் காற்றிலே எளிதாக பரப்பி தொற்று ஏற்பட்டு அந்த கொரோனால் பாதிக்கப்படுகிறார் என்ற நிலையிலே கூட விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம், மக்கள் பாதிக்காம பார்த்துக்கிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு அரச, அப்படி ஒரு நல்ல ஆட்சியை அதிமுக ஆட்சி கொடுத்தது. இன்றைக்கு என்ன சிந்திச்சு பாருங்க. ஒன்றுமே நடக்கல 3 ஆண்டு காலத்தில். அதிமுக 10 ஆண்டு கால ஆட்சியில சேலம் மாவட்டத்தில் மட்டும் இன்றைக்கு 1000 கோடியில ஸ்மார்ட் சிட்டி சீர்மிகு நகரம் 1000 கோடியில் கொடுத்தோம். தனி குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தோம். பாதாள சாக்கடை திட்டத்தை பாதியில போட்டு போயிட்டான், அதையும் நிறைவேற்றி கொடுத்தோம். மழை, வெயில், புயல் எது அடித்தாலும் மின்சாரம் தடைபடாமல் தடையெல்லாம் மின்சாரம் கொடுப்பதற்கு பூமிக்கு அடியிலே மின்பாதை அமைச்சு கொடுத்தோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.